சற்று முன் திமுகவில் இணைந்தார் தமிழக காங்கிரஸ் தலைவர். அண்ணா அறிவாலயம் வந்ததால் பரபரப்பு, அதிர்ச்சியில் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்னும் சில மாதங்களில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான களமானது பல்வேறு கட்சி தலைவர்கள் மத்தியில் பரபரப்பாக அனல் பறக்க தொடங்கியுள்ளது. தேர்தல் தேதிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் பானு பிரகாஷ் வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி தமிழகத்திற்கு வருகை தந்து மாநிலத்தின் தேர்தல் ஆயத்த பணிகள் மற்றும் சட்ட ஒழுங்கு நிலை குறித்து உயர் அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தியிருக்கிறாராம். ஏற்கனவே இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதற்கட்ட சரிபார்ப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் சூழலில் இந்த ஆய்வு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தின் இந்த தொடர் நகர்வுகள் மற்றும் கள ஆய்வுகளை கவனிக்கும் போது பிப்ரவரி மாத இறுதிக்குள் அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும் முன்பாகவே அரசியல் கட்சிகள் தங்களது கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் மும்முரம் காட்டி வருகின்றனர். புதிய வாக்காளர்கள் சேர்க்கை மற்றும் திருத்தப் பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் ஜனநாயக திருவிழாவிற்கு தமிழகம் முழுவதும் முழுமையாக தயாராகி வருகிறார்கள். அதே சமயம் தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்த புதிய தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடக்கத்தில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது திடீர் திருப்பமாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறதாம். தேமுதிகவின் இந்த திடீர் மாற்றம் அரசியல் வட்டாரத்தில் உற்றுநோக்கப்படுகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தையில் தேமுதிக முன்வைத்த இரட்டை இலக்க தொகுதி கோரிக்கையை அதிமுக ஏற்றுக்கொண்டதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றன. இதன்படி அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கௌரவமான எண்ணிக்கையிலான இடங்கள் வழங்கப்படுவதால் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் உற்சாகமும் ஏற்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணையக்கூடும் என்று பரவலாக பேசப்பட்ட சூழலில் சீட் எண்ணிக்கையில் ஏற்பட்ட இழுபறி காரணமாகத்தான் அந்த தரப்பில் முட்டுக்கட்டை விழுந்ததாக தெரிகிறது. கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட செயலாளர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அதிக இடங்களை ஒதுக்க முன்வரும் அதிமுக பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் சாய்ந்துள்ளதாக அரசியல் விமர்சகர்களும் கூறி வருகின்றனர். பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தர இருக்கும் நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வாய்ப்பிருக்கிறதாம். அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே ஒரு வலுவான அணியாக தென்படும் வேளையில் தேமுதிகவின் வருகை அந்த கூட்டணியின் பலத்தை மேலும் அதிகரிக்கும் என்றேதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இது வரவிருக்கும் தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை நாம் அனைவருமே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதற்கிடையில் கடந்த 5 ஆண்டு காலமாக திமுகவானது பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பல்வேறு நலத்திட்டங்களையும் மகளிர் உரிமை தொகை இதுவாறான பல்வேறு நலத்திட்டங்களை செய்து தனது வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் நிலையில் வருகின்ற தேர்தலிலும் திமுக கூட்டணிதான் அபார வெற்றி பெறும் என்று பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளியாகி வருகிறது. மறுபக்கம் பார்த்தால் ஏற்கனவே ஓபிஎஸ்ஸுடன் இணைந்து செயல்பட்ட அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் கூட்டணிக்குள் நுழைந்துவிட்ட நிலையில் ஓபிஎஸ் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி இதுவரை முரண்பட்டே வந்திருக்கிறார். ஓபிஎஸ்ஸை மீண்டும் அதிமுகவிலோ அல்லது கூட்டணியிலோ சேர்க்க இடமே இல்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்து வந்த நிலையில் இப்போது டெல்லியின் தலையீட்டால் காட்சிகள் மாறத் தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. அதாவது தனது ஆதரவாளர்கள் மாற்றுக் கட்சிகளுக்கு தாவத் தொடங்கிய சூழலில் ஓபிஎஸ் தனது அடுத்த கட்ட நகர்வாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறாராம். இன்னும் 2 நாட்களில் டெல்லி செல்லவிருக்கும் ஓபிஎஸ் அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை இறுதி செய்யப் போகிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்த கூட்டணியில் இடங்களை பகிர்ந்து கொள்வதில் சில நிபந்தனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. அதாவது ஓபிஎஸ் தரப்பில் 6 தொகுதிகள் கேட்டுள்ளாராம். ஆனால் தான் நேரடியாக போட்டியிடப் போவதில்லை என்றும் மாநிலம் தழுவிய பிரச்சாரத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். ரவீந்திரநாத்திற்கு பெரியகுளம் தொகுதியை மட்டும் கண்டிப்பாக தர வேண்டும் என்றும் கேட்டுள்ளாராம். பிப்ரவரி 1ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது அவருடன் ஓபிஎஸ் ஒரே மேடையில் தோன்றும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் இன்னொரு பக்கமோ குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிடும் தொகுதியில் ஆளுங்கட்சியான திமுக நேரடியாக களம் காண முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பொதுவாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் செல்வாக்கு
மிக்க தொகுதிகளிலேயே நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடுவது வழக்கம். இருப்பினும் விஜய் போட்டியிடும் தொகுதி ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தால் அங்கு திமுகவே நேரடியாக போட்டியிடும் வகையில் அக்கூட்டணி கட்சிக்கு மாற்றுத் தொகுதி ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் விஜய்க்கு எதிரான அரசியல் களத்தை திமுக மிக தீவிரமாக எதிர்கொள்ள தயாராகி இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நேரடி போட்டி குறித்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக தனது தேர்தல் வியூகத்தின் ஒரு பகுதியாக விஜயின் அரசியல் வருகையை தொடக்கத்திலேயே பலமாக எதிர்கொள்ள திட்டமிட்டிருக்கிறதாம். இந்த நிலையில்தான் இளைஞர் மாநாடு என்பது விருதுநகர் மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அதிமுகவிலிருந்து பல்வேறு முக்கிய புள்ளிகளும் மூத்த அமைச்சர்களும் திமுகவில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் இணைந்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது. இந்த தகவலால் எடப்பாடி பழனிசாமி கடும் அப்செட்டில் இருந்து வருவதாகவும் அதிமுக தலைமையே பெரிய இடியில் இருந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் இன்னும் சில மாதங்களில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகள் எதிர்பாராத திருப்பங்களை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வீசிய அரசியல் வலைக்குள் காங்கிரஸ் கட்சி சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 30 தொகுதிகள் வரை மட்டுமே ஒதுக்க முன்வந்துள்ள நிலையில் ராகுல் காந்தி தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு புதிய பாதையில் பயணிக்க திட்டமிட்டுள்ளது ஆளுங்கட்சியான திமுகவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக கூட்டணியில் 35 இடங்களை கோரிய காங்கிரசிற்கு திமுக தலைமை பிடிக்காமல் இழுபறி நீடித்து வருகிறது. அதே நேரத்தில் வலுவான வேட்பாளர்கள் மற்றும் நிதி ஆதாரங்களுக்காக தவித்து கொண்டிருக்கும் தவேகா காங்கிரஸை ஈர்க்க அதிரடி சலுகைகளை முன்வைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு 60 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்வதுடன் ஒரு துணை முதல்வர் பதவி மற்றும் 3 அமைச்சர் பதவிகளை வழங்க விஜய் தரப்பு சம்மதித்துள்ளதாகவும் கூறுகிறது. இந்த பிரம்மாண்டமான ஆஃபர் டெல்லி மேலிடத்தை சிந்திக்க வைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் தவேகாவுடன் கூட்டணி அமைத்தால் ஆட்சியில் அதிகார பங்கீடு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ராகுல் காந்தியிடம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாம். நீண்ட காலமாக திமுகவின் நிழலிலேயே பயணிப்பதை விட ஒரு புதிய முயற்சியாக விஜயுடன் கைகோர்ப்பது காங்கிரசின் எதிர்காலத்திற்கு வலு சேர்க்கும் என்று ராகுல் காந்தி ஆலோசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பான ரகசிய பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்ட நிலையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்தியில் உற்சாகம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் திமுகவின் பிடியில் இருந்து காங்கிரஸ் கட்சி விடுபட்டு தவேகா பக்கம் சாயத் தொடங்கியிருப்பது முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் காங்கிரசின் மூத்த நிர்வாகிகள் பலரும் நேரடியாக சென்று திமுகவில் இணைந்து வருவது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் காங்கிரஸானது தமிழகத்தில் காலூன்ற முடியாத அளவிற்கு காங்கிரஸ் கட்சியே இல்லாமல் போய்விடும் அளவிற்கு காங்கிரசின் நிர்வாகிகள் தற்போது திமுகவில் இணைந்து வருவது ராகுல் காந்திக்கு பெரிய தலைவலியாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்போது திமுகவில் அதிமுகவின் பெரும்புள்ளிகள் 5 பேர் முக்கிய பதவியில் இருக்கும் அமைச்சர் பதவியிலேயே இருந்து வந்தவர்கள் திமுகவில் இணைந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது.